ஹே காய்ஸ், வெல்கம் டு JPS vlogs. இன்னைக்கு நாம இந்த vlogல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அரிசி கஞ்சி வத்தல் எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நாங்கள் 1 கிலோ அரிசிக்கு தாங்க கஞ்சி வத்தல் செய்ய போகிறோம். அதுக்கு 7-8 பச்சை மிளகாவை அரைச்சி வச்சுருக்கோம். கட்டி பெருங்காயத்தை கரைச்சி வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஓமம்ங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 200 கிராம்ஸ் ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 கிலோ பச்சரிசியை நல்லா கழுவி வெயில காய வச்சுட்டு மிஷின்ல அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ அரைச்சி வச்ச மாவை ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சி வச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம 2 hours பிஃபோர் ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்க்கறதுனால சீக்கிரமாவே வெந்து வருங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லாவே வெந்து மேல வந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அது கூடவே அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், கரைச்சி வச்ச பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு கல்லுப்பே சேர்த்துக்கோங்க, அதுதாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மாவு வேகத்துக்கு 10 நிமிஷம் எடுக்குங்க. அது வரைக்கும் கைவிடாம கலரி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ மாவு வெந்துடுச்சான்றதை எப்படி பார்க்கணும்னா, தண்ணியில கை வச்சு மாவுல தொட்டு எடுத்தீங்கன்னா கையில ஒட்டாம வரணுங்க. இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. வத்தல் போடுறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.